வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 1 in a million சிசி தமிழ். இன்றைக்கி நம்ம பிஜிடிஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஷினில் டிபிஎம்எஸ்லேருந்து ஒரு கொஷின் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலைசேஷன் கான்செப்ட். நார்மலைசேஷன் ரொம்ப ஈஸி. இந்த நான் சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் பிசிஎன்எஃப் 3NF 2NF 1NF எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஏன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இனிமேல் வர கொஷின்ஸ் இந்த மாதிரியே இருந்துச்சு, இதே காம்ப்ளெக்சிட்டி லெவலில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து எப்படி நார்மலைசேஷனை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ நேற்றுக்கு வந்து நான் எப்படி கேண்டிடேட் கீ கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள் கேண்டிடேட் கீ கண்டுபிடிக்கிறதுக்கு. கேண்டிடேட் கீ வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் ப்ரைம் நான் ப்ரைம் அப்படின்னு சொல்லி பிரிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரிலேஷன் ஏபி சிடி அப்படின்னு ஒரு ரிலேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதில் வந்து ப்ரைம் ஆட்ரிபியூட் அப்படின்னா வந்து கேண்டிடேட் கீ வந்து சப்போஸ் ஏபி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏபி க்ளோஷர் வந்து ஹோல் டேபிளையே டிட்டர்மைன் பண்ணும். ஏபிசிடி அதுதான் வந்து கேண்டிடேட் கீ. ஸோ இதோட கேண்டிடேட் கீ வந்து ஏபி. அப்போ வந்து ப்ரைம் நான் ப்ரைம் அப்படின்னு சொன்னால் வந்து ஏபி இருக்கு இல்லையா, அந்த கேண்டிடேட் கீஸில் வரத எல்லா ஆட்ரிபியூட்டுமே வந்து ப்ரைம் ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவோம். கேண்டிடேட் கீயில் வராத ஆட்ரிபியூட்ஸ் இப்போ வந்து ஏபி அப்படிங்கிறது வந்து கேண்டிடேட் கீ. அப்போ ஏபி அப்படின்ற ஆட்ரிபியூட்ஸ் வந்து ப்ரைம் கீயில் ப்ரைம் ஆட்ரிபியூட்டில் வரும். நான் ப்ரைம் ஆட்ரிபியூட்ஸ் வந்து சிடி. நெக்ஸ்ட் வந்து இப்போ ப்ரைம் நான் கேண்டிடேட் கீ எப்படின்னு பார்த்துட்டோம். ப்ரைம் நாட் ப்ரைம் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். கேண்டிடேட் கீழே வர எல்லா ஆட்ரிபியூட்ஸுமே வந்து ப்ரைம் ஆட்ரிபியூட். கேண்டிடேட் கீழே வராத ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே நான் ப்ரைம் ஆட்ரிபியூட்ஸ். இப்போ வந்து பிசிஎன்எஃப் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆர்டரில் போனால் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிசிஎன்எஃப் செக் பண்ணலாம். ஸோ பிசிஎன்எஃபோட கண்டிஷன் ஒன்றுமே கிடையாது. லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஷுட் பி கேண்டிடேட் கீ ஆர் சூப்பர் கீ. இந்த ரெண்டு கண்டிஷன் தான். இந்த ஒரே ஒரு கண்டிஷன் தான். வேறு இதில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் அப்படின்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். சப்போஸ் இதில் வந்து இதான் வந்து நம்மளோட இப்போ ஒரு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி நான் எழுதிக்கிறேன். ஏ டிட்டர்மைன்ஸ் சி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்து இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கேண்டிடேட் கீயாக இருக்கா அப்படின்னு மட்டும் தான் செக் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கேண்டிடேட் கீயாக கிடையாது. கேண்டிடேட் கீ அப்படின்னு சொன்னால் வந்து ரெண்டும் சேர்த்து தான், ஏபி ரெண்டும் சேர்த்து தான் வந்து கேண்டிடேட் கீ. இதில் வந்து பார்ஷியல் ஏ மட்டும்தான் இருக்குது, அதனால இது கேண்டிடேட் கீ கிடையாது. அதனால நம்ம அடுத்தது என்ன பண்ணுவோம்னு சொன்னால் 3NFல இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நான் கண்டிஷன்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளில் இந்த சம் சொல்லித்தரேன். 3NFல ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணுவோம். இந்த கண்டிஷன் இதாகிடுச்சுன்னா, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது 3NFல கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து நான் ப்ரைம் டு நான் ப்ரைம், ப்ரைம் டு நான் ப்ரைம், இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இது வந்து 3NF கிடையாது. இந்த நான் ப்ரைம் டு நான் ப்ரைம் இந்த 3NFல நாட் அலவுடு. ப்ரைம் டு நான் ப்ரைம் 3NFல நாட் அலவுடு. ப்ரைம் அப்படின்னு சொன்னால் வந்து ஹோல் கேண்டிடேட் கீ கிடையாது. இப்போ இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஏபிங்கிறது வந்து ஒரு கேண்டிடேட் கீ. இந்த இடத்துல ஏபி வந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இதில் பி அப்படிங்கிறது வந்து பார்ட் ஆஃப் கேண்டிடேட் கீ. ஸோ பார்ட் ஆஃப் கேண்டிடேட் கீ வந்து நாட் அலவுடு. பார்ட் ஆஃப் கேண்டிடேட் கீ வந்து நாட் அலவுடு. இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது 3NFல கிடையாது. ஸோ வி ஆர் கோயிங் ஃபார் 2NF. அப்போ 2NFல வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணி தானே கொடுப்போம். ஸோ 2NFல வந்து இன்னும் கொஞ்சம் லூஸியாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் செக் பண்ணுவோம். என்னன்னு சொன்னால் ப்ரைம் டு நான் ப்ரைம். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இது 2NFல கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டேபிள் வந்து 1NFல தான் இருக்கும். 1NFல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால் மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஸோ நம்மளோட ரிலேஷனல் டேட்டா பேஸ்லேயே வந்து எல்லா டேபிள்ஸுமே வந்து 1NFல தான் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே தான் இந்த 2NFலாம் செக் பண்ணணும். கடைசி இந்த 2NF சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா உங்களோட டேபிள் வந்து கண்டிப்பாக 1NFல தான் இருக்கும். ஓகேங்களா? 2NFும் வந்து அதே தான், ப்ரைம் டு நான் ப்ரைம். இந்த ப்ரைம் அப்படின்னு சொன்னது வந்து பார்ட் ஆஃப் கேண்டிடேட் கீ. அப்படின்னா இந்த இடத்துல 2NFல என்ன டிபெண்டன்சி இருக்கக்கூடாது, பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் வந்து பார்ட் ஆஃப் கேண்டிடேட் கீ வந்து நான் ப்ரைம் ஆட்ரிபியூட்டை டிட்டர்மைன் பண்ணக்கூடாது. அதனால் ப்ரைம் டு நான் ப்ரைம் வந்து இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நம்ம சம்முக்குள்ள போகலாம். ஸோ இதுதான் சம்மு, இதுதான் நம்மளுக்கு ரிலேஷன் ஏபிசிடி. இதில் வந்து இந்த ரெண்டு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் கொடுத்துருக்காங்க. டிபெண்டன்சிஸ் கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து இது என்ன நார்மலைசேஷன் ஃபார்மில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம திருப்பி எடுத்து எழுதிக்கலாம். ஏபிசிடி. இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி ஏ டு சி, பி டிட்டர்மைன்ஸ் டி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கேண்டிடேட் கீ கண்டுபிடிக்கணும். ஸோ கேண்டிடேட் கீ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்து இந்த
ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுல இந்த ரிலேஷனில் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துருவோம். அப்போ வந்து அது கண்டிப்பாக கேண்டிடேட் கீயாக இருக்காது அப்படின்னு அர்த்தம். மிச்சம் இருக்கிறது வந்து என்னது, இந்த இடத்துல சிடி இருக்குது. அப்போ மிச்சம் இருக்கிறது வந்து அப்போ சிடி இல்லை, கேண்டிடேட் கீயாக கிடையாது. அப்போ ஏபி தான் கண்டிப்பாக கேண்டிடேட் கீ. ஏபி க்ளோஷர் செக் பண்ணுவோம் சரியா. ஸோ ஏபி வந்து ஏபி க்ளோஷர் எழுதணும்னு சொன்னால் அது வந்து ஏபியும் சேர்த்துக்கும். நெக்ஸ்ட் வந்து ஏ டிட்டர்மைன்ஸ் சி, ஸோ சி வந்துடும். பி டிட்டர்மைன்ஸ் டி, அதனால் அது பி வந்து டியும் டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ இதுதான் கேண்டிடேட் கீ. இந்த ஹோல் ஏபி க்ளோஷர் வந்து ஹோல் ரிலேஷனையும் டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ நம்மளோட கேண்டிடேட் கீ வந்து ஏபி. இப்போ நம்ம கேண்டிடேட் கீ கண்டுபிடிச்சிட்டோமா, நெக்ஸ்ட் வந்து ப்ரைம் நான் ப்ரைம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் முன்னாடியே சொன்னேன், ப்ரைம் அப்படின்னு சொன்னால் கேண்டிடேட் கீழே இருக்கிற எல்லா ஆட்ரிபியூட்ஸுமே வந்து ப்ரைம் ஆட்ரிபியூட்ஸ். நான் ப்ரைம் அப்படிங்கிறது வந்து கேண்டிடேட் கீழே இருக்காதது எல்லாமே வந்து நான் ப்ரைம் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ கேண்டிடேட் கீ வந்து ஏபி க்ளோஷர். ஸோ அதனால் ஏபி அப்படிங்கிறது வந்து ப்ரைம் ஆட்ரிபியூட்ஸ், சிடிங்கிறது வந்து நான் ப்ரைம் ஆட்ரிபியூட்ஸ். இது முடிஞ்சிருச்சா. இப்போ வந்து நம்ம பிசிஎன்எஃப்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். பிசிஎன்எஃப்க்கு என்ன கண்டிஷனு, லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஷுட் பி வந்து கேண்டிடேட் கீ, இல்லாட்டி வந்து சூப்பர் கீயாக இருக்கணும். இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னன்னு பாருங்கள். இந்த ரிலேஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள், இது வந்து பார்ட் ஆஃப் கேண்டிடேட் கீயாக இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல வந்து ஏபி டிட்டர்மைன்ஸ் சி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இது வந்து ஹோல் கேண்டிடேட் கீ, இது வந்து பிசிஎன்எஃப்ல இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் வந்து இது ஏ டிட்டர்மைன்ஸ் சி, பி டிட்டர்மைன்ஸ் டி அப்படின்னு இருக்குது. அதனால இது வந்து பிசிஎன்எஃப்ல கிடையாது. நெக்ஸ்ட்டு 3NFல இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். 3NFக்கு ரெண்டு கண்டிஷனு. ஒன்று வந்து நான் ப்ரைம் டிட்டர்மைன்ஸ் நான் ப்ரைம் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு ப்ரைம் டிட்டர்மைன்ஸ் நான் ப்ரைம், அப்போ ப்ரைம் கிடையாது, பார்ட் ஆஃப் ப்ரைம் டிட்டர்மைன்ஸ் நான் ப்ரைமும் இருக்கக்கூடாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து பார்ட் ஆஃப் ப்ரைம், இது வந்து நான் ப்ரைம் இல்லையா. இது பார்ட் ஆஃப் ப்ரைம், இது இருக்கக்கூடாது தானே. இதே மாதிரி இதுவும் வந்து பார்ட் ஆஃப் ப்ரைம், இது வந்து நான் ப்ரைம். அப்படின்னா இந்த ரெண்டு கண்டிஷனுமே இருக்கக்கூடாது. அப்படின்னா அது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது 3NFல இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெண்டு டிபெண்டன்சியுமே வந்து 3NFல இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 2NF செக் பண்ண போகிறோம். ஸோ 2NFல நம்மளுக்கே தெரியும் ஒரே ஒரு கண்டிஷன் தான், நான் ப்ரைம் பார்ட் ஆஃப் ப்ரைம் ஷுட் நாட் டிட்டர்மைன் நான் ப்ரைம், இது வந்து நாட் அலவுடு. ஸோ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து ஏங்கிறது வந்து பார்ட் ஆஃப் ப்ரைம் கீ, பார்ட் ஆஃப் கேண்டிடேட் கீ. இப்போ இது வந்து ஏ டிட்டர்மைன்ஸ் சியும் வராது, பி டிட்டர்மைன்ஸ் சியும் இதே கண்டிஷன் தான் ஹோல்ட் ஆகுது. ஸோ 2NFல வந்து ஒரே ஒரு தான் பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. அப்போ இது 2NFலையும் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டேபிள் வந்து 1NFல தான் இருக்குது. ஸோ உங்களோட ஆப்ஷன்ஸில் வந்து கேட்டிருப்பாங்க, the table is in first normalization form but not in second normalization formனு. அதுதான் அவங்களோட ஆன்சரு. அதனால் கேண்டிடேட் கீ ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க. நான் கேண்டிடேட் கீயோட வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த சம் போட்டு பாருங்கள். இதே மாதிரி நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.